ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஈஸி குக்கிங். டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம், முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஹண்ட்ரட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். இந்த சேர்த்த பொருட்கள் வந்து 2 முள்ளங்கி, தக்காளி அண்ட் தென் ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதிக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கியை வந்து திருவி எடுத்துக்கணும். ஸோ கேரட் திருவியில் வந்து நான் முள்ளங்கியை வந்து இது மாதிரி திருவி எடுத்துக்கிறேன். ஸோ 2 முள்ளங்கி வந்து திருவிட்டு ஸோ இப்போ இது மாதிரி வந்துடும். அதன் பிறகு வந்து தக்காளி அண்ட் தென் ஆனியனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 2 முள்ளங்கிக்கு ஒரு தக்காளி போட்ட போதிக்கு. ஸோ நான் இன்றைக்கி ஒரு தக்காளி தான் கட் பண்ணி போட போகிறேன். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடுங்க, சிறிது சிறிதாக நறுக்கிறது. அதே மாதிரி வந்து வெங்காயத்தை வந்து நீள்வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதன் பிறகு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேனில் வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிட்ட பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்ற பிறகு சிறிதளவு சீரகம் அண்ட் தென் மிளகு வந்து சேர்த்துட்டு பொரியலுக்கு விட்டுடுங்க. மிளகு சீரகம் பொரிந்த பிறகு அதில் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுலேயே 2 பச்சை மிளகாய் வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடுங்க. ஸோ அந்த டைமில் உங்கள் பூண்டு வேணால் கூட 2-3 பூண்டு வந்து தட்டி போட்டு வதக்கலாம். ஸோ பூண்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இன்றைக்கி டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், நான் பூண்டு போடலை. ஸோ பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. அதன் பிறகு வந்து திரும்பிய முள்ளங்கி வந்து சேர்த்து அதை நல்லா வதக்கிடுங்க, நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸோ நல்லா கிளறி விட்ட பிறகு சிறிதளவு உப்பு வந்து தேவைக்கு எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அது கிளறிட்ட பிறகு நறுக்கிய தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அதன் பிறகு சிறிதளவு மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள் அண்ட் தென் கறி மசாலா தூள் சிறிதளவு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுடுங்க. காரத்திற்கு ஏற்ப எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஸோ அதை நல்லா கிளறி விட்டுடுங்க. நமக்கு வந்து இந்த டைம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் விடு காயில். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வந்து வேக வைங்க. ஸோ 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நல்லா காய் வந்து வெந்துட்டு இருக்கும். அண்ட் தென் அந்த பச்சை வாசனையும் போயிட்டு இருக்கும், தக்காளியும் நல்லா வெந்துட்டு இருக்கும். ஸோ அதன் பிறகு வந்து இதில் வந்து கொத்தமல்லி தழையை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து முள்ளங்கி பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அது வந்து ரைஸு, சப்பாத்தி, ரசத்து கூட தான் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் முள்ளங்கி வந்து எழுத்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றொரு நல்ல ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பை, see you all.